வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி உங்க வீட்டு தோட்டத்துல காய்கறிகள் பறிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா? தொடர்ந்து கார்டன் ஃப்ளிக்ஸ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி காய்கறிகள் வளர்க்குற டிப்ஸு, பூச்செடிகள் வளர்க்குற டிப்ஸு, இயற்கையான முறையில் காய்கறிகள் வளர்க்குறது, அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு நிறைவான சத்துக்கள் கிடைக்குது. அதனால் நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் நமக்கு அன்றாட தேவைப்படுகிற காய்கறிகளை நம்ம வளர்த்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நமக்கு இடவசதி இருக்கோ இல்லையோ, சின்ன சின்ன க்ரோ பேக்கில் கூட நம்ம காய்கறிகளை நட்டு வளர்க்கலாம். இப்போ தக்காளி செடி, கத்திரி செடி அதெல்லாம் ரொம்ப வேர் விட்டு போகாது. அதனால் சின்ன சின்ன க்ரோ பேக்கில் கூட வளர்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து கார்டன் ஃப்ளிக்ஸ் சேனலை பாருங்கள், நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தொடர்ந்து கார்டன் ஃப்ளிக்ஸுங்கிற சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய கார்டனிங் டிப்ஸு சொல்ல போகிறேன். பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா தக்காளி இருக்குன்னு. இதை மாதிரி இந்த ப்ளம் தக்காளி இல்லாமல் நம்ம நாட்டு தக்காளி, நம்ம அன்றாட தேவைக்கான தக்காளிகள் நிறைய வகையில் நான் வளர்க்குறேன். இந்த தக்காளியை நம்ம பச்சையாக கூட சாப்பிடலாம். குழம்புல போட்டோன்னா முழுசாக கூட போட்டு அப்படியே சாப்பிட்லாம், சுவையாகவும் இருக்கும். பச்சை கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், அதையும் பறிச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வகை ரொம்ப ருசியாக இருக்கும். வாவ், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செடி நடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விதை வாங்கிக்கலாம் நீங்கள். எல்லா மிளகாயும் கீழே பார்த்து தான் காய்க்கும். ஆனால் இந்த காந்தாரி மிளகாய் பாருங்கள், மேலே பார்த்து தான் காய்க்குது. அடுத்ததாக நம்ம மரத்தில் ஒரு கொய்யா இருக்குது, அந்த கொய்யாவை பறிச்சுக்கலாம். இது நாட்டு தக்காளி பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள்.
காந்தாரி மிளகாய் விதைகள், கத்தரி விதைகள் மற்றும் வேறு மிளகாய் விதைகள் தேவைன்னா நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் எண்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது காய்கறிகள் நடுறது பற்றி டவுட் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி காய்கறிகள் நீங்களும் உங்கள் வீட்டில் பறிக்கணும்னா தொடர்ந்து கார்டன் ஃப்ளிக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. வீட்டுக்கு தேவையான செடிகள் எல்லாமே நான் ப்ரொபகேட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான செடி வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி செடியை வாங்கிக்கலாம். என்னென்ன செடி என்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மிளகாலாம் சாதாரண மிளகா இல்லை, காஷ்மீரி சில்லி. நம்ம தோட்டத்திலே விளைய வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 செடிகள்லேருந்து 1 கிலோ அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பறிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் நான் எவ்வளோ மிளகா வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி நாமும் நம்ம வீட்டிலையே காய்கறிகள்லாம் வளர்த்தி நம்ம அன்றாட தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாவோ ஒரு தக்காளியோ அர்ஜெண்ட் தேவைக்கு நம்ம கடைக்கு போய் வாங்காமல் நம்ம செடியிலேருந்தே பறிச்சுக்கலாம். நமக்கு இட வசதி இல்லைன்னும் பரவாயில்ல, நம்ம சின்ன சின்ன க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். க்ரோ பேக்கு கூட வெளியில் விலைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் அரிசி வாங்குகிற பை அந்த மாதிரி பையில் கூட மண் நிரப்பி நம்ம செடிகளை நட்டு வளர்த்திக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி காய்கறி வளர்ப்பு, மற்ற இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் ஜினியா, போட்லக்கா, டேபிள் ரோசஸ் இந்த மாதிரி செடிகள்லாம் நான் வளர்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கு நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண பொருளை பார்க்குறீங்க. இதை மாதிரி அப்பப்போ நாங்கள் என்னுடைய தோட்டத்திலேருந்து நான் என்னோடய தேவைக்கான காய்கறிகளை பறித்து எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள். கார்டன் ஃப்ளிக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள். மிக்க நன்றி.